வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. இன்றைய முதன்மை செய்திகள். புதுச்சேரியில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த தனியார் பேருந்து சாலையின் நடுவே இருந்த தடுப்பு கட்டை மீது மோதியதில் ஓட்டுநர் உட்பட 4 பயணிகளுக்கு காயம் ஏற்பட்டது. புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதிக்கு உட்பட்ட ரவுடிகள் வீடுகள் மற்றும் பெட்டி கடைகளில் மோப்பநாய் உதவியுடன் போலீசார் அதிரடியாக சோதனையில் ஈடுபட்டனர். மின்தடை குறித்த அறிவிப்பு ஒன்றை மின்துறை வெளியிட்டுள்ளது. புதுச்சேரியில் ஆன்லைன் கும்பல் மீண்டும் கைவரிசை காட்டியுள்ளனர். 6 பேரிடம் நூதன முறையில் ரூபாய் 1.51 லட்சம் மோசடி செய்துள்ளனர். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த தனியார் பேருந்து சாலையின் நடுவே இருந்த தடுப்பு கட்டை மீது மோதியதில் ஓட்டுநர் உட்பட 4 பயணிகளுக்கு காயம் ஏற்பட்டது. தமிழக பகுதியான திண்டிவனத்திலிருந்து புதுச்சேரி நோக்கி தனியார் பேருந்து 10 பயணிகளுடன் வந்து கொண்டிருந்தது. புதுச்சேரி எல்லைப் பகுதியான கோரிமேடு அருகே பேருந்து வந்து கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக பிரேக் பிடிக்காத காரணத்தால் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து அருகில் சென்று கொண்டிருந்த காரின் பக்கவாட்டில் லேசாக இடித்த நிலையில் சாலையின் நடுவே இருந்த தடுப்பு கட்டை மீது மோதி ஏறி நின்றது. இதன் காரணமாக பேருந்து மற்றும் கார் ஓட்டுநர் உட்பட 4 பேருக்கு லேசான காயம் ஏற்பட்டது. மேலும் ஓட்டுநரின் சாமர்த்தியத்தால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. இந்த விபத்து குறித்து கோரிமேடு போக்குவரத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதிக்கு உட்பட்ட ரவுடிகள் வீடுகள் மற்றும் பெட்டி கடைகளில் மோப்பநாய் உதவியுடன் போலீசார் அதிரடியாக சோதனையில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் கஞ்சா மற்றும் போதைப் பொருட்களை ஒழிக்க வேண்டி ஆபரேஷன் திரிசூல் என்ற பெயரில் போலீசார் தீவிர கண்காணிப்பு மற்றும் தடுப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் மூலம் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் விற்பனையில் ஈடுபடுபவரை கைது செய்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் ரெட்டியார்பாளையம் காவல் நிலைய சரகத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் கஞ்சா விற்பனை அதிகரித்துள்ளதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் வந்தது. இதனையடுத்து போலீஸ் வடக்கு எஸ்பி வீரவல்லவன் உத்தரவின் பேரில் ரெட்டியார்பாளையம் காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் பாலமுருகன், சப் இன்ஸ்பெக்டர் கலையரசன் மற்றும் போலீசார் மோப்பநாய் உதவியுடன் ரெட்டியார்பாளையம் காவல் நிலைய சரகத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள கஞ்சா குற்றவாளிகளின் வீடுகளில் சோதனை மேற்கொண்டனர். பிறகு அப்பகுதியில் உள்ள பெட்டி கடைகளில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் விற்கப்படுகிறதா என சோதனை செய்தனர். இந்த சோதனையில் கஞ்சா போன்ற எந்தவித பொருட்களும் சிக்கவில்லை. மேலும் ரெட்டியார்பாளையம் பகுதியில் போலீசார் திடீர் சோதனையில் ஈடுபட்டது அந்த பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. மின்தடை குறித்த அறிவிப்பு ஒன்றை மின்துறை வெளியிட்டுள்ளது. பிள்ளையார்குப்பம் தொண்டமானத்தம் மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் நாளை 21/5/2024 அன்று காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை பிள்ளையார்குப்பம் கூனிமுடக்கு பகுதி மற்றும் அதனை சுற்றியுள்ள உயர் மின்னழுத்த தொழிற்சாலைகளில் மின்தடை ஏற்படும் என மின்துறை அறிவித்துள்ளது. பொதுமக்கள் தங்களுக்கு மின் தேவை இருப்பின் மாற்று ஏற்பாடுகளை செய்து கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் மின்வாரிய ஊழியர்களுக்கு சிரமம் கொடுக்காமல் பணிகளை செய்யுமாறும் அவர்களுக்கு உரிய ஒத்துழைப்பை தருமாறும் புதுச்சேரி மின்வாரியம் சார்பில் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. புதுச்சேரியில் ஆன்லைன் கும்பல் மீண்டும் கைவரிசை காட்டியுள்ளனர். 6 பேரிடம் நூதன முறையில் ரூபாய் 1.51 லட்சம் மோசடி செய்துள்ளனர். புதுச்சேரியில் ஆன்லைனில் மோசடி கும்பல் கூறியதை நம்பி 6 பேர் ரூபாய் 1,51,000 இழந்துள்ளனர். ஐயங்குட்டிப்பாளையத்தைச் சேர்ந்த சிலம்பரசனை தெரியாத நபர் செல்போன் மூலம் தொடர்பு கொண்டு குறைந்த வட்டிக்கு கடன் தருவதாகவும் இதற்கு செயலாற்ற கட்டணம் செலுத்த வேண்டும் எனவும் கூறியிருக்கிறார். இதை நம்பி அவரும் ரூபாய் 6,670 செலுத்தி ஏமாந்துள்ளார். லாஸ்பேட்டையைச் சேர்ந்த வெற்றிவேல் என்பவர் ஆன்லைனில் ரூபாய் 3,750 செலுத்தி உலர் பழங்கள் ஆர்டர் செய்துள்ளார். பல நாட்கள் கடந்த பிறகும் உலர் பழங்கள் வராமல் ஏமாந்துள்ளார். லாஸ்பேட்டையைச் சேர்ந்த ஸ்ரீ மான்ஷி மீனா என்பவர் ஃபேஸ்புக்கில் எகிப்து புராண தியான பயிற்சி வகுப்பு குறித்த விளம்பரத்தை பார்த்துள்ளார். இது தொடர்பாக தெரியாத நபரிடம் அவர் பேசியுள்ளார். அப்போது அந்த நபர் கூறிய வார்த்தைகளை நம்பி அவருக்கு ரூபாய் 1.22 லட்சத்தை அனுப்பியுள்ளார். அதன் பிறகு அந்த நபரிடமிருந்து ஷுமான்ஷு மீனாவுக்கு எந்த பதிலும் வரவில்லை. மங்கலம் திருக்காஞ்சியைச் சேர்ந்த விஜயஸ்ரீ என்ற பெண்ணை தெரியாத நபர் தொடர்பு கொண்டு
ஆன்லைனில் முதலீடு செய்து வீட்டிலிருந்தபடியே அதிகம் சம்பாதிக்கலாம் என கூறியுள்ளார். இதனை நம்பி அவரும் ரூபாய் 5,000 முதலீடு செய்து ஏமாந்துள்ளார். ரெட்டியார்பாளையத்தைச் சேர்ந்த ராம்குமார் என்பவருக்கு தெரியாத நபர் போன் செய்து வங்கி ஊழியர் போல பேசியுள்ளார். அப்பொழுது கிரெடிட் கார்டை புதுப்பித்து தருவதாக கூறி OTP எண்ணை கேட்டுள்ளார். அவரும் OTP எண்ணை பகிர்ந்துள்ளார். சிறிது நேரத்தில் அவரது வங்கிக் கணக்கிலிருந்து மோசடியாக ரூபாய் 13,200 எடுக்கப்பட்டுள்ளதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இத்தகைய நபர்கள் உட்பட 6 பேரும் மோசடி கும்பலிடம் ரூபாய் 1.51 லட்சத்தை இழந்துள்ளனர். இதுகுறித்து பாதிக்கப்பட்டவர்கள் சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்துள்ளனர். இந்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி மாநிலத்தில் கஞ்சா புழக்கத்தை ஒடுக்க கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என புதுவை துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். காரைக்காலை அடுத்த திருநள்ளாறு தர்பாரணேஸ்வரர் கோயில் தேரோட்ட நிகழ்ச்சியில் பங்கேற்ற கவர்னர் ராதாகிருஷ்ணன் கோயிலுக்கு சென்று மூலவர், அம்பாள் மற்றும் சனீஸ்வர பகவான் சன்னதிகளில் வழிபட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதுவை மாநிலத்தில் கஞ்சா புழக்கத்தை கட்டுப்படுத்த தேவையான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்றும், தேர்தல் நடத்தை விதிகள் முடிவுக்கு வந்தவுடன் இந்த விவகாரத்தில் மிக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். ஆந்திராவிலிருந்து கஞ்சா வரத்து உள்ளது. இதை தடுக்க அந்த மாநில தலைவர்களுடன் பேசியுள்ளேன். காரைக்காலில் கஞ்சா புழக்கத்தை கட்டுப்படுத்த தனி பிரிவு ஏற்படுத்தப்படும் என்று அவர், அடுத்த 3 மாதத்திற்கு பின்னர் கஞ்சா புழக்கம் இருந்தால் ராஜ்பவனுக்கு வந்து புகார் தெரிவிக்கலாம் என்றார். நம்முடைய நோக்கமெல்லாம் ஒன்றுதான். பாண்டிச்சேரி மாநிலம், பாண்டிச்சேரி நகரம், காரைக்கால் நகரம் இந்தியாவிலே இருக்கின்ற நகரங்களில் தூய்மையானதாக, அழகானதாக எப்படி மாற்றுவது என்பதுதான். இது ஏதோ அரசு அதிகாரிகள், அரசியல்வாதிகள் மட்டும் முயற்சித்தால் போதாது. பொதுமக்களுடைய ஒத்துழைப்பும் மிக மிக அவசியம். 3 பேரும் இணைந்து செயல்படுகின்ற பொழுது அந்த புதிய பாண்டிச்சேரியை, புதிய காரைக்காலை நம்மாலே நிச்சயமாக படைக்கும். கஞ்சாவை முக்கியமாக ஒழிப்போம். நிச்சயமாக ஆந்திராவிலிருந்து வருகின்ற கஞ்சாவை ஒழிப்பதற்கு அந்த ஆந்திர தலைவர்களோடும் நான் பேசியிருக்கிறேன். தேர்தல் முடிவு வந்த பின்பு மிக கடுமையான நடவடிக்கைகள் ஆந்திரம், தமிழகம், பாண்டிச்சேரியிலும் வரும். இந்தியா கூட்டணி அதிக MP இடங்களை கைப்பற்றி ராகுல் காந்தி பிரதமராவது உறுதி என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். மறைந்த பிரதமர் ராஜீவ்காந்தி நினைவு தினம் நாளை அனுசரிக்கப்பட உள்ள நிலையில், ராஜீவ்காந்தி நினைவு தினத்தை ஒட்டி கர்நாடக மாநில காங்கிரஸ் தொழிலாளர் பிரிவு சார்பில் பெங்களூருவில் தொடங்கிய ராஜீவ்காந்தி ஜோதி யாத்திரை இன்று புதுவை வந்தது. இதனை INTUC மாநில தலைவர் பாலாஜி வரவேற்றார். ஸ்ரீபெரும்புதூர் செல்லும் ஜோதி யாத்திரையை வழியனுப்பும் விழா இன்று நடைபெற்றது. மாநில INTUC தலைவர் பாலாஜி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி உட்பட காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் பேசிய நாராயணசாமி, பாரதிய ஜனதாவுக்கு பாடம் புகட்ட மக்கள் தயாராகிவிட்டனர். எனவே பாராளுமன்ற தேர்தலில் அதிக MP இடங்களை கைப்பற்றி இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வரும். ராகுல் காந்தி பிரதமர் ஆவார் என்றார் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி. இன்றைய தினம் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர்கள், தொண்டர்கள் எல்லாம் ஒரு சூழல் எடுத்திருக்கிறார்கள். அதாவது மத்தியில் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கப் போகிறது. தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இந்த நாட்டுடைய பிரதமராக வருகிறார். புதுச்சேரி மாநிலத்தில் 2026 ஆட்சி மாற்றம் வர வேண்டும். அதற்கு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர்கள், தொண்டர்கள் எப்படி இந்த பாராளுமன்ற தேர்தலில் மரியாதைக்குரிய வைத்திலிங்கம் அவர்கள் வெற்றி பெறுவதற்காக கடுமையாக உழைத்து தங்களுடைய அர்ப்பணிப்பை எப்படி காட்டினார்களோ அதே போல் இந்த சட்டமன்ற தேர்தலும் அவர்கள் காட்ட வேண்டும் என்ற உறுதிமொழியை காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர்கள், தொண்டர்கள் என்று தலைவர் ராஜீவ்காந்தி அவர்களுடைய நினைவு நாளில் எடுத்திருக்கிறார்கள். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். One India, one emotion. Weddings by Joe Salukas. செய்திகள் தொடர்கின்றன.
வில்லியனூர் தொகுதி பாஜக பிரமுகரும் விஸ்வகர்மா தலைவருமான வில்லியனூர் விஐசி குரூப்ஸ் விஜயகுமார் என்கிற வேலு அவர்களின் முதலாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது. வில்லியனூர் தொகுதி பாஜக பிரமுகரும் விஸ்வகர்மா தலைவருமான வில்லியனூர் விஐசி குரூப்ஸ் விஜயகுமார் என்கிற வேலு அவர்களின் முதலாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு வில்லியனூர் வெள்ளாளர் வீதியில் மறைந்த விஜயகுமார் என்கிற வேலு அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்துதல் மற்றும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் விஐசி குரூப்ஸ் நண்பர்கள், தொழிலதிபர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள், உறவினர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு அலங்கரிக்கப்பட்ட திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை விஐசி குரூப்ஸ் நண்பர்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் நினைவு நாளை ஒட்டி தமிழகத்திலிருந்து புதுச்சேரிக்கு வந்த நினைவு ஜோதியை புதுச்சேரி மாநில காங்கிரசார், INTUC-யினர் வரவேற்று சென்னைக்கு வழி அனுப்பி வைத்தனர். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கடந்த 1991ஆம் ஆண்டு மே 21ஆம் தேதி ஸ்ரீபெரும்புதூரில் படுகொலை செய்யப்பட்டார். அதன் நினைவாக ஆண்டுதோறும் கர்நாடக மாநிலத்திலிருந்து INTUC சார்பில் பெங்களூருவில் இருந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகள் புதுச்சேரி வழியாக நினைவு ஜோதி ஸ்ரீபெரும்புதூருக்கு கொண்டு செல்லப்பட்டு வருகிறது. அதன்படி 33வது நினைவு ஜோதி யாத்திரை கர்நாடக மாநில INTUC தலைமையில் நேற்று புதுச்சேரிக்கு வந்தது. ஜோதி யாத்திரை குழுவினரை வழியனுப்பும் நிகழ்ச்சி புதுச்சேரி ரெட்டியார்பாளையத்தில் இன்று நடைபெற்றது. INTUC மாநில தலைவர் பாலாஜி இதற்கு தலைமை தாங்கினார். இந்த நிகழ்ச்சியில் பாராளுமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் கட்சியின் தலைவருமான வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன், முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி மற்றும் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு யாத்திரை ஜோதியை வழி அனுப்பி வைத்தனர். இதைத் தொடர்ந்து நினைவு ஜோதி சென்னை வழியாக நாளை ஸ்ரீபெரும்புதூரை சென்றடைகிறது. உத்தரப்பிரதேசம் ரேபரேலி தொகுதியில் போட்டியிடும் ராகுல் காந்தியை ஆதரித்து ராகுல் காந்தி தேசிய பேரவைத் தலைவர் RE சேகர் தலைமையில் புதுச்சேரி காங்கிரசார் கை சின்னத்திற்கு வீடு வீடாக சென்று தீவிர வாக்குகளை சேகரித்தனர். அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி கேரள மாநிலம் வயநாடு மற்றும் உத்தரப்பிரதேசம் ரேபரேலி என 2 தொகுதிகளில் போட்டியிடுகிறார். இந்த நிலையில் ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பாக ராகுல் காந்தி போட்டியிடும் ரேபரேலி மக்களவை தொகுதியில் பேரவைத் தலைவர் RE சேகர் தலைமையில் பொதுக்குழு உறுப்பினர் திருவேங்கடம் முன்னிலையில் புதுச்சேரி முன்னாள் இளைஞர் காங்கிரஸ் தலைவர் தயாளன், அசோகன், கோதண்டபாணி, அருண், சக்திவேல், பிரபு மற்றும் ரேபரேலி மாவட்ட இராணுவ பிரிவு சேர்மன் பன்சூர் பகதூர் சிங், அப்துல்லா மன்னன் கான், தஞ்சாவூர் சிவஞானம் ஆகியோர் பிரச்சாரம் மேற்கொண்டனர். அதனைத் தொடர்ந்து அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் சோனியா காந்தி, ராகுல் காந்தி MP ஆகியோர் பேசிய பொதுக்கூட்டத்தில் அவர்கள் கலந்து கொண்டனர். தமிழ் தேசிய பேரியக்கம் சார்பில் இலங்கை முள்ளிவாய்க்காலில் இராணுவ தாக்குதலில் உயிரிழந்த தமிழர்களுக்கு வீரவணக்கம் செலுத்தும் நினைவேந்தல் நிகழ்ச்சி புதுவையில் நடைபெற்றது. இலங்கை முள்ளிவாய்க்காலில் கடந்த 2009ஆம் ஆண்டு மே மாதம் 18ஆம் தேதி அந்த நாட்டு இராணுவம் தாக்கியதில் லட்சக்கணக்கான தமிழர்கள் கொல்லப்பட்டனர். இதன் நிகழ்வை நினைவு கூறும் வகையில் உயிரிழந்த தமிழர்களுக்கு வீரவணக்கம் மற்றும் அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி தமிழ் தேசிய பேரியக்கம் சார்பில் காமராஜர் சிலை அருகே நடைபெற்றது. தமிழ் தேசிய பேரியக்க புதுவை செயலர் வேல்சாமி தலைமையில் நிர்வாகிகள் மற்றும் பல்வேறு பொதுநல அமைப்பை சார்ந்தவர்கள் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மெழுகுவர்த்தி தீபம் ஏற்றியும் மலர் தூவியும் மரியாதை செலுத்தினர். மடுகரை மரகதாம்பிகை உடனுறை மரகாளீஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற திருவாசகம் முற்றோதுதல் நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். நெட்டப்பாக்கம் அருகே உள்ள மடுகரை மரகதாம்பிகை உடனுறை மரகாளீஸ்வரர் ஆலயத்தில் சிவனடியார்கள் கூட்டாக இணைந்து திருவாசகம் முற்றோதுதல் நிகழ்ச்சியானது காலை 8 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெற்றது. ஆதி கைலாசநாதா திருவாசக குழு, ஆடல் வல்லான் அருள்நெறி அடியார் கூட்டம் மற்றும் திருஞான சம்பந்தர் தலையாத்திரை குழுவைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட சிவனடியார்கள் சேர்ந்து திருவாசக பாராயணம் மேற்கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு உபன்யாசம் பெற்றனர். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மடுகரை இறைப்பணி நற்பணி மன்ற குழுவினர் செய்திருந்தனர்.
எப்பொழுதும் செல்போனில் மூழ்கி இருக்கும் மாணவர்களுக்கு விளையாட்டுகள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் 2020 கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. கடந்த காலங்களில் பள்ளி முடிந்தவுடன் மாணவர்கள் கபடி, கோகோ, கிரிக்கெட் உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டுகளை விளையாடி உடல் நலத்தை பேணி காத்து வந்தனர். ஆனால் தொழில்நுட்பங்கள் வளர மாணவர்கள் மற்றும் பிள்ளைகள் மைதானத்தில் சென்று விளையாடுவதை விட செல்போனை வைத்துக்கொண்டு விளையாட்டுகளை விளையாடி காலத்தை கழித்து வருகின்றனர். இது அவர்களின் எதிர்காலத்திற்கும் ஆரோக்கியத்திற்கும் நல்லது அல்ல என்பதை உணர்த்தும் வகையில் புதுச்சேரியில் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. அதில் 1980ஆம் ஆண்டுகளில் பிறந்தவர்களுக்கும் 2000 ஆண்டு பிறந்தவர்களுக்கும் இடையே இந்த கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. புதுச்சேரி ஆரோவில் பல்மேரா மைதானத்தில் நடைபெற்ற 2020 கிரிக்கெட் போட்டியில் திரளான வீரர்கள் பங்கேற்று விளையாடினர். இதுகுறித்து போட்டி ஒருங்கிணைப்பாளர் வழக்கறிஞர் சந்திரமௌலி கூறுகையில், அப்போதெல்லாம் விளையாட்டு என்றிருந்த மாணவர்கள் தற்போது தொழில்நுட்பம் வளர்ந்து வருவதால் செல்போன் என்று மூழ்கிவிட்டார்கள். மைதானத்தில் விளையாட வேண்டிய விளையாட்டுகளை செல்போனில் விளையாடுகின்றனர். இதனால் விளையாட்டு மைதானம் என்றாலே என்ன என்று தெரியாத அளவிற்கு தற்போது உள்ளனர். அவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்த கிரிக்கெட் நடைபெறுகிறது. இந்த கிரிக்கெட் போட்டியில் 80ஆம் ஆண்டு பிறந்த குழந்தைகளுக்கும் 2000ஆம் ஆண்டு பிறந்த குழந்தைகளுக்கும் இடையிலான கிரிக்கெட் போட்டி என்றும் இது மிகவும் அருமையாக இருந்தது என்றும் அவர் குறிப்பிட்டார். கோடை விடுமுறையில் மழலைகளுக்கு குழந்தைகள் பள்ளி மாணவர்களுக்கெல்லாம் லீவ் விட்டுருப்பாங்க. பயங்கரமான வெயில் போன வாரம் வரைக்கும். ஸோ இந்த ஒரு வாரம் நல்லா இருக்குது கிளைமேட்டு. ஸோ அந்த குழந்தைங்களை மோட்டிவேட் பண்ணுற விதத்தில் நாங்கள் 80s கிட்ஸும் 2000 கிட்ஸும் ஒரு மேட்ச் இன்றைக்கி 2020 மேட்ச் ஒன்று நடத்திட்டுருக்கோம் இங்கே பல்மேராவில். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 90s கிட்ஸாக இருந்தவங்க, அதாவது 80s பிறந்து 90s கிட்ஸான நாங்களும் 2000 பிறந்து 2000 இப்போல்லாம் கிட்ஸாக இருக்கிற அந்த குழந்தைங்களோட ஒரு மேட்ச் ஆடிட்டுருக்கோம். இது எதுக்காக பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இளைய தலைமுறை, அதாவது இப்போ இருக்கிற குழந்தைங்கள் பள்ளி செல்லும் மாணவர்கள்லாம் வீட்லேயே அந்த வீடியோ கேம் அந்த மாதிரி அந்த PS4 PS5 நிறைய வந்துருச்சு இல்லையா. ஸோ அதுலேயே அவங்க மூழ்கிடுறாங்க. அவங்க அதிகபட்சம் வெளியில் வராங்கன்னா அவங்க வீட்டுக்கு வெளியில் வராங்க, டர்ஃபுக்கு போயிடுறாங்க. அந்த கான்செப்ட் நல்லா இருந்தாலும் இந்த மாதிரி கிரவுண்டில் இயற்கையான சூழலில் வளர்ந்தால் தான் உடம்பும் மனசும் ஆரோக்கியமாக இருக்கும். அந்த வகையில் இந்த மாணவர்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்காக தான் இன்றைக்கி ஒரு 2020 மேட்ச் நாங்கள் இங்கே நடத்திட்டுருக்கோம். புதுச்சேரியில் காங்கிரஸ் பிரமுகரை கடத்தி துப்பாக்கி முனையில் மிரட்டி நகை, பணம் பறித்ததாக 10 பேர் மீது போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் பகுதியைச் சேர்ந்தவர் கார்த்திக் வினோ. இவர் காங்கிரஸ் பிரமுகர். இவரை சென்னையைச் சேர்ந்த வருண்குமார் உள்ளிட்டோர் கடந்த 15ஆம் தேதி தொடர்பு கொண்டு புதுச்சேரி நகரில் குறிப்பிட்ட இடத்துக்கு வரவழைத்து காரில் கடத்தியதாக கூறப்படுகிறது. அரியாங்குப்பத்தில் ஒரு வீட்டில் அடைத்து வைத்து கார்த்திக் வினோவை துன்புறுத்திய கும்பல் துப்பாக்கி முனையில் அவரிடமிருந்த 1.5 பவுன் நகை, ரூபாய் 10,000 ரொக்கம் ஆகியவற்றை பறித்ததுடன் அவரது வங்கிக் கணக்கிலிருந்து ரூபாய் 89,000ஐயும் எடுத்துக் கொண்டுள்ளனர். மேலும் அவரை தாக்கி ரூபாய் 10 லட்சம் கடன் பெற்றதாக பத்திரங்களில் கையொப்பம் வாங்கியதாக தெரிகிறது. இதுகுறித்து கார்த்திக் அளித்த புகாரின் பேரில் வருண்குமார், ஜோஸ்வா ஜெரால்ட், ஆனந்த பாபு, நடராஜன், கண்ணன், சுரேஷ் மற்றும் அடையாளம் தெரியாத 5 பேர் உட்பட 10 பேர் மீது கடத்தல், தாக்குதல், துப்பாக்கி முனையில் மிரட்டல் என 12 பிரிவுகளின் கீழ் அரியாங்குப்பம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மீண்டும் முதன்மைச் செய்திகள். புதுச்சேரியில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த தனியார் பேருந்து சாலையின் நடுவே இருந்த தடுப்பு கட்டை மீது மோதியதில் ஓட்டுநர் உட்பட 4 பயணிகளுக்கு காயம் ஏற்பட்டது. புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதிக்கு உட்பட்ட ரவுடிகள் வீடுகள் மற்றும் பெட்டிக்கடைகளில் மோப்பநாய் உதவியுடன் போலீசார் அதிரடியாக சோதனையில் ஈடுபட்டனர். மின்தடை குறித்த அறிவிப்பு ஒன்றை மின்துறை வெளியிட்டுள்ளது. புதுச்சேரியில் ஆன்லைன் கும்பல் மீண்டும் கைவரிசை காட்டியுள்ளனர். 6 பேரிடம் நூதன முறையில் ரூபாய் 1.51 லட்சம் மோசடி செய்துள்ளனர். இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.